நான் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரெண்டு பேருக்குமே கை தூக்கலன்னா அவங்க தமிழ் தெரியலன்னு அர்த்தமா, இல்லை கவலையா இருக்கணும்னு அர்த்தமா? சரி, எத்தனை பேர் பேரானந்தத்தோடு இருக்கீங்க? தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குங்க. நேரம் அதிகமாகிருக்கு அப்படின்னா. ஆனா ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது அந்த ஆனந்த கலிப்பு நம்மோடு இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறது மனிதனிடத்துல அவருடைய பிரசன்னத்திற்குள் வருகிற பொழுது அவரை காண்கிறோம் என்கிற மகிழ்ச்சி, அவரை பார்க்க போகிறோம் என்கிற பரவசம் நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த நாளில எத்தனையோ சரித்திர வல்லுநர்களை குறித்து மிகவும் நேர்த்தியாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எல்லாம் ஸ்கில்டு தான். வரலாற்று சம்பவங்களை கரைத்து குடித்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் நடக்கிறதான அரசியல் காரியங்களை மிகவும் நேர்த்தியமாய் துல்லியமாய் என்ன செய்யறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். நண்பர்களை குறித்தும் உடன் வேலையாட்களை குறித்தும் எதிராளிகளை குறித்தும் இப்படியாய் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற நாம் ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்க வேண்டும். நான் யார்? நம்மை குறித்து கேட்கிற பொழுதுதான் நம்ம கொஞ்சம் அப்படி சறுக்கும். அது நீங்க நம்ம மகா அலெக்சாந்தரை குறித்து சொல்லுங்க அப்படின்னா பக்கம் பக்கமா எழுதுவோம். அல்லது நம்முடைய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் அவர்களை குறித்து சொல்லுங்க அப்படின்னா தெளிவா சொல்லுவோம். நீங்கள் யார், நான் யார் என்கிற கேள்வியை தேவனுடைய சமூகத்துல நாம் இருந்து கேட்கிற பொழுது நம்முடைய பதில் என்ன? ஒரு சமயம் ஒரு நாட்டு ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜா என்ன செய்தாரா, தன்னுடைய மகளை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தார். பள்ளிக்கூடத்துல சேர்ந்து அந்த மகளுக்கு 6 வயசு. 6 வயசா இருக்கும்போது ஒரு கட்டளையை போட்டார். இந்த பாருங்க, என்னுடைய மகள் தான் இந்த நாட்டினுடைய வரப்போகிற இளவரசியோ ராணியோ என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய மகளிடத்தில் யாருமே சொல்லக்கூடாது. அவள் ஒரு சராசரி குடிமகளாக படித்து வளர வேண்டும் அப்படின்னு ஒரு ராஜா என்ன பண்ணாரு, கட்டளை போட்டார். ஒரு நாள் வரலாறு புவியியல் ஆசிரியர் அவர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி ராஜாவினுடைய குடும்பத்தில் பிறக்கிற முதலாவது குழந்தைதான் அடுத்து ஆளுமை பெறுகிற திறன் கொண்டது, அடுத்து அரசாளுகிற உரிமை பெற்றது அப்படின்னு தெரியாம உலகிட்டார். ராஜா என்ன சட்டம் போட்டிருக்கிறாரு, இது யாருக்கும் சொல்லக்கூடாது, என் பொண்ணுக்கு யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த சோசியல் சயின்ஸ் ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, தெரியாதனமா சொல்லிட்டார். அவர் தெரியாம சொல்லல, அந்த நாட்டினுடைய குடிமையியல் சட்டம், அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர் சொல்ல, தேசத்தினுடைய ராஜாவினுடைய வீட்டுல பிறக்கிற முதல் குழந்தை தான் என்ன பண்ணும், அடுத்தது தேசத்தை ஆளும். அப்படி ஓரங்கள்ல அந்த குழந்தைய பார்த்துட்டு பாப்பா நீ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அது புரியக்கூடாதுன்றது இவருடைய ஆசை, ஏன்னா தெரியக்கூடாதுல்ல. உடனே அந்த குழந்தை 6 வயசு குழந்தை புன்முறுவலோட புரிந்தது அப்படின்னு சொல்லிச்சு. இவருக்கு வயிற்றுல புரிய கழிச்சிருச்சு. ஐயோ புரிஞ்சு போச்சா, அப்ப அவ்வளவு ராஜா நல்லா சும்மா மாட்டாரு. என்னமா புரிஞ்சது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி என்னதான் புரிஞ்சு வச்சிருக்கு பார்ப்போம் அப்படின்னு. இந்த குழந்தை சொல்லிச்சான், அடுத்து இந்த நாட்டை ஆள போகிற
மகாராணி நான் தான் அப்படின்னு உறுதி செய்வது. அவருக்கு இன்னும் மயக்கமே வந்துட போல ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ண போற, இதுக்கப்புறம் எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னா, இவர் நினைச்சாருன்னா யாரும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு. அது சொல்லிச்சான், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை உடை பாவனை ஒரு ராணியை போல இருக்கும், இதுக்கு மேல அப்படின்னு. என்ன வயசுல? 6 வயசுல. அது வேறு யாரும் இல்லை, விக்டோரியா மகாராணி. இங்கிலாந்து தேசத்தினுடைய பேரரசியாக திகழ்ந்த விக்டோரியா மகாராணியினுடைய சுயசரிதையிலிருந்து எடுத்த வார்த்தை. ராணி என்று தெரிந்த பிறகு, ஆணை செய்ய போகிறேன் என்று தெரிந்த பிறகு, அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது? ஒரு உயிரியல் மாற்றம், தோற்றத்தில் மாற்றம், பேச்சில் மாற்றம், எல்லாம் மாறுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற பொழுது 8ஆம் அதிகாரத்துல 14, 17 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுத்தார். அப்ப நாம யாரு? ஒரு ராஜாவின் மகளா இருந்த விக்டோரியா என்ன சொன்னாங்க? என்னுடைய பேச்சு மாறும், என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அது தெரிஞ்ச பிறகும் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை எங்க? சொன்ன வார்த்தை இல்லையா, இல்ல நமக்கு இல்லையா? சொல்றது விளங்குதுங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான், விசுவாசத்தின் தந்தை. காணாதவைகள் மேல் அசாத்திய ஒரு விசுவாசம் வைத்து அவன் என்ன செய்தான்? நம்பிக்கையோடு பிரயாணம் செய்தான். அவனை ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என் தாசன் என்று சொன்னார். பிறகு யாரு? மோசே என்ற ஒரு பக்தன் இருந்தான். மோசே யாரு? தேவனுடைய ஜனத்தை வழிநடத்திய ஒரு மனிதன், ஒரு அசாத்தியமான திறமை பெற்றவன், அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன், மொழிகளை கற்றறிந்தவன், வீர தீரமான காரியங்களை அறிந்தவன். இப்படியெல்லாம் இருந்த மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்களை நடத்தி வரும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர், என் தாசனாகிய மோசே என்று சொன்னார். யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான், மிகவும் பெரிய செல்வந்தன், வார்த்தை அளவிலும் பாவம் செய்யாதவன், இருதயத்தின் நினைவுகளில் கூட ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாவத்தை நினையாத ஒரு மனிதன். அவனை ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தாசன் என்று சொன்னார். ராத்திரி முழுவதும் ஒரு மனுஷன் ஆண்டவரோடு போராடி ஜெயிச்சான். என்னை மேற்கொள்ளாயே என்று சொல்லிட்டு அந்த யாக்கோபு பிரின்ஸ் ஒரு பேரை வச்சு அவன் என்ன சொன்னார்? ஆண்டவர், என் தாசன் ஆகிய யாக்கோபு அப்படின்னு சொன்னார். தாசன் என்ன? தாசன் என்று சொன்னாலே என்ன சொல்லுங்க? வேலைக்காரன், சர்வன். தாசன் என்று சொன்னால் யாரு? என்னுடைய வேலைக்காரனை, ஊழியக்காரன், அவ்வளவுதான். இவர்களெல்லாம் யாரு? முற்பிதாக்கள். இப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னான வடிவங்கள் இவங்க. அவங்க எல்லாம் வேலையாட்கள் என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை என்னை பார்த்துதான் சொல்லாது, நீங்கள் எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஐயா, வேலைக்காரனுக்கும் பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியுமா? சொல்லுங்க. வேலைக்காரனுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்?
புரியல அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க. கார் வாங்கும்போது ஒரு டிரைவர் என்ன பண்றீங்க, வேலைக்கு அமர்த்துறீங்க. அவன் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல புளிய மரத்துல விட்டான். காரை விட்டான்னு வச்சுக்கோங்க, முன்னாடி எல்லாம் அப்படி அடிச்சு நொறுக்கிடுச்சு. உடனே என்ன பண்ணுவாரு எஜமானன், என்ன பண்ணுவாரு வேலைக்காரங்க, இந்த சாவியை கொடுத்து முதல்ல கேள்வி கொடுப்பான், நீ பார்த்த வேலை போதும் அப்படின்னு சொல்லுவார். அதே புதிய கார் தான் பிள்ளை எடுத்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு புளிய மரத்துல மோதியாச்சு. தகப்பனா இருக்கிறவர் என்ன சொல்லுவார், தம்பி உனக்கு என்ன ஆகலையே, உனக்கு ஒண்ணு ஆகலையே. இதுதான் வித்தியாசம். வேலைக்காரருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். பிள்ளைகளுடைய எலும்புகளுக்காக பரிதவிக்கிற தகப்பன் தான் அன்புள்ள தகப்பன். ஆனா எந்த எஜமானனும் வேலையாளி எலும்புகளுக்காக பரிதாபப்பட மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரனுக்கும் பிள்ளைகள் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நீங்க எல்லாம் யாருப்பா? பிள்ளைகள். அப்ப அவங்க எல்லாம் தாவீதை குறித்து சொல்லுகிறது, என் தாசனாவே தாவீது. படிக்கும் போதே லேசா பொறாமையா தான் இருக்கும்ல. நம்ம சொல்றாரு ஆண்டவர் தாசன் என்று சொல்றாரு, ஆனா வேலைக்காரன் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் உங்களையும் என்னை பார்த்துதான் என்ன சொல்றாரு, பிள்ளை என்று சொல்லுகிறார். யோவான் 1:12 அப்படிதான் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவசனமே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். வேலைக்காரருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம். 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நல்ல கவனிக்கணும், இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. நாம் பிள்ளைகளானால் அவருடைய உடன் சுதந்திரர். யாருடைய உடன் சுதந்திரர்? கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு சொந்தம். சரியா? ஒரு வேலைக்காரன் மகிமைப்படுத்தப்படுவான். ஒரு வேலைக்காரனை பார்த்து எஜமானன் என்ன பண்ணுவாரு, எப்பா நீ நல்லா வேலை செஞ்சப்பா, இந்த அவனுக்கான ஒரு ஊதியத்தை நான் ஸ்பெஷலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், மகிமைப்படுத்தப்படுவான். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் அப்படி இல்லை, கிறிஸ்துவோடு கூட மகிமை அடைவார்கள். கிறிஸ்துவோடு கூட மகிமை அடைவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மகிமைப்படுத்தப்படுவதற்கும் மகிமை அடைவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை சொல்றாரு, 3 சம்பவத்தை சொல்றாரு உண்மைய. அதுல ஒரு சம்பவம், ஒரு தகப்பனுக்கு 2 புள்ளப்பா. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், இளைய மகன் ஊதாரியா போயிட்டான். ஆசையை பாதி எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு திரும்பி வருகிற பொழுது அவன் என்ன தீர்மானத்தை வரான், வேலைக்காரரில் ஒருவராய் இருக்க வேண்டும் என்றுதான் திரும்பி வருகிறான். தன்னுடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரரில் ஒருவராய் இருக்க வேண்டும் என்று வருகிறான். ஆனா அந்த தகப்பன் என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் முன்பதாக அவனை உயர்த்துகிறார், அந்த மகிமையில் கொண்டு போய் நிறுத்துகிறான். அவன் விரல்களில் மோதிரத்தை போட்டு, மோதிரம் ஒன்னே ஞாபகம் வருது. யாராவது மோதிரம் போட்டிருக்கீங்களா? இருக்கிறவங்களாம் கைத்துக்க பார்ப்போம். கையில் மோதிரம் போட்டு இருக்கிறோம். விஜய் கையில் ஒரு மோதிரம், அதனுடைய வேலைக்கு சொல்லுங்க, அதனுடைய விலை 30,000 ரூபாய். 30,000 ரூபாயில சகோதரனுக்கு ஒரு மோதிரம் போட்டு இருக்காரு. சரியா?
30,000 ரூபாய் இந்த காலத்துல ஒன்றும் பெரிய ஒரு மதிப்பு கிடையாது. அப்படிதானே? 30,000 ரூபாய்க்கு ஒரு மோதிரம் போட்டுருக்கிறார். நம்ம பார்வையில 30,000 ரூபாய் இருந்தா ஒரு மோதிரம் வாங்கிடலாம். ஆனா அவருக்கும் அவர் மனைவிக்கும் அந்த மோதிரத்தினுடைய விலை என்ன தெரியுமா? 30,000 கிடையாது, விலையே கிடையாது. உண்மைதானே? நேசிக்கிறவர்களுக்கு மத்தியில் பரிமாறப்படுகிற அன்பு நம்ம பார்வையில 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மோதிரம், ஆனா அவங்க பார்வையில விலையே கிடையாது. இப்படிதான் உலகம் உங்களை ஒரு அற்பமாக தான் பார்க்கும். ஆனால் தேவ பார்வையில் தான் நீ விலையே பெற்றிருக்கிறாய் என்பது தெரியும். சில பேர் அப்படிதான் யோசிப்போம், என்ன நம்ம ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறோம், உலகம் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகம் நம்மை அங்கீகரிக்காதுதான், ஆனால் தேவன் நம்மை விலையேற பெற்ற ஒரு பொருளாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கு நீங்களும் நானும் குப்பைதான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நான் யாரு? பரம சேனைகளுக்கும் சுதந்திரவாளி, எல்லா படைப்புகளுக்கும் அதிகாரம் பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள், ஆளக்கூடியவர்கள். இத மறந்துதான் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். விக்டோரியா தான் இந்த உலக இந்த நாட்டை ஆள போறோம், அடுத்த வாரிசு நாம தான் தெரியாத வரைக்கும் ஒரு சாதாரண பெண், அந்த குழந்தையா அப்படிதான் இருக்கா. ஆனா அடுத்த வாரிசு நாம தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன சொன்னாங்க? என்னுடைய பேச்சுல மாற்றம் இருக்கும், என்னுடைய நடைமுறை பாவனைகளில் மாற்றம் இருக்கும், கம்பீரம் இருக்கும், ஒரு ராணியை போல நடப்பு. தெரியாத வரைக்கும் நாம் எப்படி இருக்கலாம்? சொல்லுங்க, தெரியாத வரைக்கும் எப்படி இருக்கலாம்? கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். ஏதாவது அசைவு இருக்குமா? ஒலி கேட்குமா? ஓசை கேட்குமா? ஒன்றும் இருக்காது. தெரிஞ்ச பிறகு நம்மளாம் யாரு? கிறிஸ்துவோட கூட மகிமை அடைய போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கணும்? ஐயா, தங்கத்தின் மேல நடந்து போற அப்படின்னா நீங்க நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வீதி எல்லாம் தங்கம், தங்கத்தின் மேல நடந்து போறீங்க, அப்ப உங்க நடை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. என்னாச்சு? ரொம்ப யோசிக்கிறீங்க. வீதியெல்லாம் தங்கம், தங்கத்தின் மீது அப்படியே நடந்து போறீங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த உணர்வு இருக்கும், எல்லாம் உங்க காலு கீழே இந்த உணர்வு இருக்கும். அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை குப்பையாக பார்ப்பீர்கள். இந்த உலகத்தை எப்படி பார்ப்பீங்க? குப்பையாக பார்ப்பீங்க. ஆனா தங்கம் மட்டும்தான் பெருசு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உலகம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. உலகம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. கடைசி கால சம்பவங்கள் புத்தகத்தில் லாஸ்ட் ஈவென்ட்ஸ் புத்தகத்துல திருமதி எல்விட் அவர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கடைசி நாட்களில் என்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு நான் பெரியென்று எண்ணிக்கொண்டிருந்த பொருட்கள் எனக்கு என்னத்திற்கு என்று வீதிகளில் எரிந்து விடுவார்கள். இன்னைக்கு லாக்கர்ல வச்சு கூட்டிட்டு இருக்கிறோம்ல, பேங்க்ல வச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் எங்க இருக்கிறோமா? வீதியில மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா, எரிந்து உருகி சாம்பலாவதற்கு ஏதுவா. ஏன்னா அதை எடுத்தாலே கொண்டு போக முடியாது, எடுத்தாலும் கொண்டு போக முடியாது. அது ஒருத்தர் அந்த நேரத்துல போய் எடுக்கிறான்னு சொன்னா அதோட அவங்க எரிய போறான்னு தான் அர்த்தம்.
அதோட அவன் எரிஞ்சு போக போறான் அப்படின்னு அர்த்தம். அந்த லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் எரிஞ்ச தங்கத்தை திருப்பி எடுக்கிறான் அப்படின்னா, அதாவது நீங்கள் நான் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போக கூடாது. அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஏன்பா கேட்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லும் போதே அந்த மிடித்து வரணும், நான் தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும். இரண்டாவது காரியம் வேதவசனம் சொல்லுகிறது, 2 யோவான் 15, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இரண்டாவது சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா? என்னுடைய நண்பர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல ஒரு சின்ன உதவி வேணும் அப்படின்ட்டு இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஒரு உதவி வேணும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் போனார். அப்ப அவர் போயிட்டு ஒரு இன்னொரு நண்பர் கிட்ட கேட்கிறாரு, எப்பா கீழ் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு, எனக்கு நிறைய அலுவல் இருக்கு, நான் உடனே போகணும், இந்த வேலையை முடிச்சு கொடுமான்ட்டு இன்னொரு நண்பர் கிட்ட சொன்னார். அவர் அவருடைய நண்பருக்கு போன் பண்றாரு, உள்ள நண்பா இவ்வளவுதானே இருக்க, என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தர் வெளியே இருக்கான், அவருக்கு இப்ப வேலை நிறைய இருக்கு, சீக்கிரமா அவனை அனுப்ப முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அந்த நண்பர் அவர்கிட்ட நண்பர்கிட்ட, ஒண்ணு இல்ல கோபி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் கிட்ட சொல்லு, யாரு கேட்டாலும் கோபி சாரை பார்க்கணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய நண்பர்கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான், கோபி சாரை பார்க்கணும், அவ்வளவுதான். நேரம் அந்த போலீஸ்காரங்கிட்ட பார்த்தாரு, என்னப்பா வரிசையில் வா அப்படின்னாரு. சார் கோபி சாரை பார்க்கணும் வர சொல்லிட்டாரு. சரி இப்படியே போ, நேரம் அங்க உள்ள போனார், கோபி சாரை பார்க்கணும், 2வது மாடிக்கு போங்க, சீக்கிரம் போகும். அங்க போனார், அங்க பயங்கர செக்யூரிட்டி. அங்க போன உடனே கோபி சாரை பார்க்கணும் வர சொன்னாரா? ஆமா வர சொன்னார். அப்ப போங்க. கடைசியா நேரம் போய் உட்கார்ந்து அந்த கோபி சார் உட்கார்ந்துட்டு இருந்து இவ்வளவு போனதை பார்த்து எழுந்து, சார் வாங்க, நீங்க தானே என்னுடைய நண்பரோட நண்பர், வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, அண்ட சராசரங்களை படைத்தவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க வாங்க யாரு? நண்பர்கள். நண்பர்களுக்கு மத்தியில ஒளிவு மறைவே இருக்காது. அங்க என்ன இருக்காது? There is no any secret things. எதுவுமே ரகசியமும் இருக்காது. ஏன்? நண்பர். ஆண்டவர் சொல்றாருல்ல, ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஊழியக்காரன் இல்லவா, யார் அவன்? என்னுடைய சிநேகிதன். அவனை நான் ஒன்னே மறைக்கல, எதையுமே மறைச்சு வைக்கல அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். கண்டிப்பான தேவசனே, ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சாரோ அது எல்லாத்தையும் சொல்லிடுவார். எல்லாத்தையும் சிநேகிதனாகவே ஆபிரகாம் கிட்ட சொன்னார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிநேகிதன் என்று சொல்லுகிறார். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறு அன்பு உலகத்துல பெருசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாம நினைச்சுட்டு இருக்கிற அன்பெல்லாம் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மாவை விடவா என் மேல அன்பு செலுத்த முடியும்? என் பிள்ளைகளை விடவா என் மேல அன்பு செலுத்த முடியும்? என் கணவரை விடவா, என் மனைவியை விடவா ஒருத்தர் அன்பு செலுத்த முடியும்? ஆனா இந்த அன்பெல்லாம் மாறி போயிடுமா? நல்ல பாடல் ஒண்ணு இருக்கு, கணவனின் அன்பொரு நாள் அது கனிலே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும்.
கணவனின் அன்பொரு நாள் அது கவிழ்ந்தே போய்விடும். நல்ல மனைவி அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்னென்னும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் மாறாதது என் தேவனின் ஜீவன்பு. வேதம் சொல்லுகிறது, கணவனின் அன்பு ஒரு நாள் கழிந்து போகும், மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்து போகும். அல்லவர் சொல்றார், நீ என்னுடைய சிநேகிதன், நான் உனக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன் என்று தான் சொல்லுகிறார். இதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்று உண்டோ என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். இரண்டாவது என்னவா? ஜீவனை கொடுக்கணும். அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அவருக்காக அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். இப்ப அவர் என்னுடைய நண்பர். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் அவருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த முதல்ல சொன்னோம்ல, அவருடைய பிள்ளையா ஆகணும்னா அவரோட கூட பாட அனுபவிச்சா இப்படி ஆகும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப பாடு அவரோட கூட சேர்ந்து அனுபவிக்கிற பொழுது அவருடைய பிள்ளையா மாறும். இங்க வேதம் சொல்லுகிறது என்னவா? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து சிநேகிதன் என்று நிரூபித்தார். நான் அவருக்காக என் ஜீவனை கொடுத்து நான் என்ன செய்யணும்? சிநேகிதன் என்று நிரூபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம் முடிச்சது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, நீ யாருமா அப்படின்னு கேட்டா முதல்ல நீ என்ன சொல்லலாம்? தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது சொல்லலாம், ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வார்டு கவுன்சிலர் இருக்கிறார்ல, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அப்படி இல்லை, வேதம் சொல்லுகிறது வானாதி வானங்களை உருவாக்கினவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, நீங்கள் நானும் யார் தெரியுமா? நீங்கள் நானும் யார் தெரியுமா? அம்பாசிடர்ஸ், ராஜதூதுவர்கள், ஸ்தானாதிபதிகள். நீங்கள் நான் யாரு? ஸ்தானாதிபதிகள். ஸ்தானாதிபதினா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு சமயம் நெப்போலியன் ராஜா, நெப்போலியன் என்ன பண்றாரு? இந்த எகிப்து நெப்போலியனை எதிர்த்துக்கிட்டே இருக்கு. வரலாற்று நான் சொல்றேன். இப்ப எகிப்து நெப்போலியனை எதிர்த்துட்டு இருக்கும் போது அந்த ராஜ தூதுவன் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த ராஜா அனுப்பிவிட்டார், எகிப்தின் ராஜ தூதுவன் கிட்ட என்ன அறிக்கையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? நாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்ட்டு நெப்போலியன். அப்போ அதை கேட்டு அந்த உளவாளிகள் மூலமா கேட்டு அந்த ராஜ தூதுவன் வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெப்போலியன் தன்னுடைய ஸ்தானாதிபதி அனுப்புறாரு. முன்னாடி போயிட்டு அந்த எல்லையிலேயே சந்திக்கிறாங்க. 2 பேரும் நடந்த சம்பவம் சொல்ற கேளுங்க. எல்லையிலேயே சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த நெப்போலியனுடைய ஸ்தானாதிபதி என்ன பண்றாரு தெரியுமா? கையில ஒரு குச்சியை கொண்டு போனார். நல்ல கவனிங்க, கையில ஒரு குச்சியை கொண்டு போனாராம். குச்சி எடுத்து கொண்டு போறாரு இவரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நடை பயங்கர மெடுக்கா இருக்கும் நெப்போலியனுடைய ஸ்தானாதிபதி. அப்ப அந்த எகிப்தின் ஸ்தானாதிபதி வந்து விஷயத்தை சொல்றதுக்காக வந்து நிற்கும் போது அப்படின்னா என்ன விஷயம்னே சொல்லலையா? ஏன்னா விஷயம் யாருக்கு வந்துருச்சு? இவங்களுக்கு வந்துருச்சு. அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்தானாதிபதி எப்படின்னா
உடனே அவன் சொல்ல நிறுத்திட்டான். அந்த குச்சி எடுத்து ஒரு கோடு போட்டான். கோடை போட்டுட்டு இந்த கோட்டை நீ தாண்டிப்பா. கையில ஒரு ஆயுதம் கிடையாது. நெப்போலியனுடைய ஸ்தானாதிபதிக்கு என்ன கிடையாது? ஒரு ஆயுதமும் கிடையாது. கூட யாரும் இல்ல, ராணுவ போர்ப்படை வீரர்கள் யாரும் கிடையாது. இவர் மட்டும்தான் கிடையாது. அந்த ஸ்தானாதிபதிக்கிட்டே ஒரு ஆயுதமும் கிடையாது. அவர் செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு கோடை அப்படி போட்டுட்டு சொன்னா இதை தாண்டி பார் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த மனுஷன் ஒரு இன்ச்சு கூட செய்யல. நான் நெப்போலியனின் ஸ்தானாதிபதி, இதை தாண்டி பார் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். அந்த மனுஷன் என்ன பண்ணல, அதுக்கப்புறமா பேச துணியவில்லை, அசைய முயற்சிக்கவில்லை. அசைஞ்சாலும் நெப்போலியனின் ராணுவம் முன்னாடி வந்து நிற்கும். யாருக்கு தெரியும்? எகிப்தின் ஸ்தானாதிபதிக்கு தெரியும். அசைஞ்சா போதும், ராணுவம் நெப்போலியன் யாரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பெரிய ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அசையாம நின்றுட்டு இருந்தான். அப்ப நீங்களும் நானும் யாருடைய ஸ்தானாதிபதி? ஐயா, வானத்தின் சேனைகள் அந்த நாமத்தை கண்டாலே அஞ்சுகிறது, நடுநடுங்கி போகிறது. இயேசு என்கிற ஒரு நாமத்தை கேட்டாலே போதும், அலறுகிறது. அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர்கள் ஸ்தானாதிபதி நீங்கள். அந்த நாமத்தை முன்னெடுத்து செல்லுகிற ஸ்தானாதிபதி நீங்கள். நெப்போலியனின் ஸ்தானாதிபதி சொல்லும் போதே அவனுக்கு அவ்வளவு பெருமை இருந்துச்சு இல்ல? அப்போ வானாதி வானங்களில் அண்ட சராசரங்களில் அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவருடைய ஸ்தானாதிபதி அதை சொல்ல எப்படி இருக்கணும்? அவன் சொல்றதுக்கு வேண்டும். நல்ல செய்தி நம் கையில் உண்டு, சொல்ல வெட்கமும் நம்மில் உண்டு. நல்ல செய்தி நம் கையில் உண்டு, சொல்ல வெட்கமும் நம்மில் உண்டு. அந்த அன்பில் அவன் ஒரு பங்கு தந்தார், அந்த பங்கை பகிர்ந்திட வாரம் தந்தார். கிறிஸ்துவின் அன்பிற்கோ அளவில்லை, அதை அறிவிக்க நமக்கு வெட்கமில்லை, அறிவிக்க நமக்கு வெட்கமில்லை. நல்ல செய்தி நாம இருக்கு, ஆனால் சொல்ல வைக்கப்படுகிறோம். நான் ராஜ தூதுவன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கணும்? அப்படி சொல்லணும், நான் அந்த தேவாதி தேவனின் மகா தேவனின் ஸ்தானாதிபதி அப்படி சொல்லணும். சொல்லும் போது அந்த வீடு இருக்கணும். ஏன்னா கடவுள் அப்படி கௌரவம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்களுக்கு கிடைக்காத மகா மேன்மைகளை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த உங்களுக்கு நடக்க கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் தாசர்கள், வேலைக்காரங்க, ஊழியக்காரங்க சொல்லி போயிட்டாரு. உங்களையும் சுதந்திரவாளிகளாக வைத்திருக்கிறாரு. அவர் தான் சுதந்திரவாளி. எல்லாவற்றிற்கும் அவரோடு கூட சுதந்திரவாளிகளாக உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாம் பிள்ளைகள், நம்ம எல்லாம் அவருடைய சிநேகிதர், நம்ம அவருடைய ராஜ தூதுவர்கள், ஸ்தானாதிபதிகள். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லுங்க. யாரு கேட்டாலும் சொல்லுங்க, நாங்க தேவனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும். அவருடைய ஃப்ரெண்டு நாங்க அப்படி சொல்லணும். அவருடைய ஸ்தானாதிபதி அப்படி சொல்லணும். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவருடைய உண்டதலோட கூட நான் அவரோட கூட என்ன செய்வேன்? மகிமை அடைவேன், மகிமைப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு அமைகிறது நடந்து போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம லேசான நாட்கள் இல்லைப்பா, சாதாரணமான நாட்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள்,
அவருடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லி கொடுப்போம்.